அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மலைக்காற்று என் உயிரானதே. அப்பாவின் அஸ்தியில் துளிர்விட்ட காதல். டெலிஃபோன் மணியின் ஓசை அந்த இரண்டடுக்கு மாளிகை முழுவதும் பட்டு எதிரொலித்தது. தன் தாத்தாவிற்கு சுடுதண்ணீர் எடுத்துச் சென்று கொண்டிருந்தாள் மதிவதனா. வயதில் பெரியவர்கள் யாரோ ஒருவர்தான் அழைத்திருக்க வேண்டும். அனைவரும் செல்போனில் உயிரை வைத்து கொண்டிருக்க பல மாதங்களாக ஒலிக்காத தொலைபேசி ஒலிக்கிறது. மனதில் எண்ணியபடி ரிசீவரை கையில் எடுத்தாள் மதிவதனா. அதை காதில் வைப்பதற்கு முன் அழைப்பு மணியோசைக்காக வைக்கப்பட்டிருந்த குயில் கூவியது. முதலில் போனில் பேசிவிட்டு பின்பு கதவை திறந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தவள் ஹலோ வணக்கம் என்றாள். எதிர்முனையில் ஒரு பெண் குரல் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவுடன் வதனாவின் வதனம் முழுவதும் சிலிர்த்தது. மேகம் விலகிய வானமாய் அவள் முகம் பிரகாசித்தது. கம்பீரமான அவளுடைய குரல் புல்லாங்குழலாய் மாறியது. அதற்குள் ஹாலில் இருந்த குயில் இரண்டாவது முறை கூவியது. எப்போதும் அழைப்பு மணியோசைக்காக பாடும் அந்த குயிலின் ஓசை அவளை மெய்மறக்கச் செய்யும். இப்போது அவளுக்கு அது சற்று இடையூறாக தோன்றியது. பேசி முடித்துவிட்டு ரிசீவரை ஒரு மென்மையான பூச்சரம் போல அதன் இடத்தில் வைத்தவள் கதவை திறந்தாள். அங்கே அவர்கள் கம்பெனியின் மேனேஜர் பவ்யமாக நின்று கொண்டிருந்தார். ஐயாவை பார்க்கணும், அவர் ஒற்றை வரியில் சொல்ல வரவேற்பறையில் உட்கார வைத்துவிட்டு தன் சித்தப்பாவின் அறையை நோக்கி சென்றாள். தயாராகி கொண்டிருந்த சித்தப்பாவிடம் மேனேஜர் வருகை பற்றி முதலில் சொன்னவள் பிறகு சற்று மென்மையான குரலில் டெலிஃபோன் செய்தியை பற்றி கூறினாள். பார்த்து கொண்டிருந்த சித்தப்பா, வதனா, 23 வயது பெண்ணாக இருந்த நீ எப்போது 3 வயது குழந்தையாக மாறினாய்? பாசத்துடன் கேட்க சிரித்தபடி அங்கிருந்து வெளியேறினாள் மதிவதனா. சித்தப்பா ராகவன் சொன்னது போல அவளுக்கு 23 வயது ஆரம்பித்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. மார்கழி மாதத்து புற்களின் மேல் படிந்திருக்கும் பனித்துளியாய் இருக்கும் அவளது முகம் இப்போது அந்தி வானமாய் சிவந்திருந்தது. சிலைகள் எல்லாம் வியந்து பார்க்கும் சீரிய தேகம், யாரையும் மிரட்டாத உயரம், அருவியாய் விரையும் கூந்தல் அவள் உயரத்தில் பாதிக்கு மேல் இருந்தது. சந்தனத்தில் ஒரு துளி மஞ்சள் கலந்து பூசியது போன்ற உடல் நிறம். எதிரில் வருபவர்களும் தாண்டி செல்பவர்களும் வெறித்து பார்க்க மாட்டார்கள், ஆனால் வியந்து பார்ப்பார்கள். அப்படி ஒரு அழகு. திடீரென்று வந்த வெள்ளப்பெருக்கை போல மாடிப்படிகளை இரண்டாக தாண்டி தன்னுடைய தாத்தா பாட்டி இருக்கும் அறைக்கு வந்தாள் வதனா. டெலிஃபோனில் வந்த செய்தியை பாட்டியிடம் சொல்ல பாட்டியின் கண்களில் கண்ணீர் திரையிட்டது. சற்று நேரத்திற்கு பிறகு தன்னை சுதாரித்து கொண்டவர், சரி வதனா, இன்று மாலை இதை பற்றி ராகவனுடன் பேசி முடிவெடுக்கலாம் என்றார் பாட்டி சத்தியவதி. வீட்டின் பெரியவர் தாத்தா, அதற்கடுத்த நிலையில் இருக்கும் சித்தப்பா, இருவரும் சேர்ந்து என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள்? அப்படி செல்வது என்ற முடிவெடுத்தால் எப்படி செல்வது? ட்ரெயினிலா அல்லது ஃப்ளைட்டிலா? மாலை நேரத்து வானத்து வண்ணங்கள் போல மதிவதனாவின் மனதில் பல எண்ணங்கள் தோன்றியது. மழைக்காக காத்திருக்கும் தாவரங்கள் போல இரவுக்காக காத்திருந்தாள் மதிவதனா. அவளுடைய குடும்பம் உழைப்பால் உயர்ந்தது. உழைப்போடு அதிர்ஷ்ட தேவதையும் இணைந்து கொள்ள விரைவாக உயர்ந்த குடும்பம்தான் அவர்களுடையது. அவளுடைய தாத்தாவின் காலத்திலேயே பிழைப்புக்காக புனே வந்து விட்டார்கள். மிகவும் சாதாரண குடும்பமாக இருந்தபோதுதான் மதிவதனா பிறந்தாள். அப்போது அவர்களுடைய குடும்பத்தில் தாத்தா ரத்தினசாமி, பாட்டி சத்தியவதி, அவளுடைய அப்பா பிரபாகரன், அம்மா காந்திமதி, சித்தப்பா ராகவன் என அனைவரும் இருந்தனர். ஆண்கள் 3 வேலைக்கு செல்ல பெண்கள் 2 சமையலையும் வீட்டையும் திறம்பட நிர்வகித்து கொண்டிருந்தனர். ரத்தினசாமி ஒரு டிம்பர் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். மகன்கள் 2 பக்கத்தில் இருந்த வேறு ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்த்தனர். மதிவதனா பிறந்த 3 மாதத்திற்கெல்லாம் அந்த டிம்பர் கடையின் ஓனர் கடையை தன்னிடம் பல ஆண்டுகளாக வேலை செய்த ரத்தினசாமிக்கு பரிசாக கொடுத்துவிட்டு தன் தாய்டானான பிரான்சுக்கு சென்று விட்டார். அதன் பிறகு பிரபாகரனும் ராகவனும் தந்தைக்கு உதவியாக அங்கேயே வேலை பார்த்து கொண்டிருந்தனர். தன் பேத்தியை தரையில் கால் பதிக்க விடமாட்டார் பெரியவர் ரத்தினசாமி. அதே போல இன்றும் அவர் முன் யாரும் வதனாவை எதுவும் சொல்லிவிட முடியாது. தாய் தந்தை இல்லாத பிள்ளை என்பதால் அனைவருக்கும் செல்ல பிள்ளையாகி போனாள். இப்போது தங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தாலும் ராகவனின் மனைவி ஹேமா வதனாவை தன் முதல் மகளாகத்தான் பார்த்து கொள்வாள்.
மதிவதனா பிறந்த நேரம்தான் தன்னை முதலாளியாக மாற்றி இருக்கிறது என்பது ரத்தினசாமியின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதற்கு அடுத்தடுத்து நடந்தவைகளையும் அதையே உறுதிப்படுத்தின. வெறும் மரக்கடையாக இருந்த அது மதிவதனா கல்லூரியில் நுழைந்த முதல் வருடத்தில் இருந்து பலவிதமான அலங்கார பொருட்களும் அத்தியாவசிய மரப்பொருட்களும் தயாரிக்கும் மிகப்பெரிய நிறுவனமாக மாறியிருந்தது. அதற்காகவே மதிவதனா ஆர்கிடெக்சர் மற்றும் டிசைனிங் கோர்ஸ் எடுத்து படித்திருந்தாள். வதனா பிறந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவளுடைய தாய் மீண்டும் கர்ப்பமாக இருந்தாள். பிரசவ நேரம் நெருங்கிய போது அடிக்கடி வலிப்பு சத்தமில்லாமல் தாயையும் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையையும் அள்ளிச் சென்றது. திடீரென்று ஏற்பட்ட இந்த இழப்பை தாங்க முடியாத பிரபாகரன் 1 வருடம் அதிலேயே உழன்று கொண்டிருந்தார். பிறகு மனமாற்றம் வேண்டி திருமணத்துக்கு முன் தான் வேலை பார்த்த ஊட்டிக்கே சென்றவர் அங்கேயே ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்க்க ஆரம்பித்தார். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வந்து மகளை பார்த்து செல்லும் பிரபாகரனுக்கு உலகத்தில் வேறு எதன் மீதும் பற்று இல்லாமல் போய்விட்டது. பிரபாகரனின் அம்மாவும் அப்பாவும் அவரை 2ஆம் திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தியும், என் மகளை பார்த்து கொள்ள நீங்கள் இருக்கிறீர்கள், என்னுடைய வேலையை தவிர எனக்கு வேறு எதிலும் விருப்பமில்லை, மன்னித்து விடுங்கள் சொன்ன பிரபாகரன் தாய் தந்தையரின் வற்புறுத்தலுக்கு பயந்து மகளை பார்க்க வருவதையும் நிறுத்தி கொண்டார். அவர் கடைசியாக வந்து பார்த்தபோது மதிவதனாவுக்கு வயது 14. அதன் பிறகு அப்பாவை போட்டோவில் மட்டுமே பார்த்திருக்கிறாள். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிடிக்கும் இடமான ஊட்டி பிரபாகரனுக்கு உயிராகி போனதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. 8 வருடங்களுக்கு முன்பு கோவைக்கு வந்துவிட்டு செல்லும்போது கார் சரிந்து பள்ளத்தில் விழ பிரபாகரன், அவருடைய அன்பான எஜமானர் ராஜவேலு, அவருடைய மனைவி நிக்கிதா அனைவரும் எந்த மிச்சமும் சொச்சமும் இன்றி மேலோகம் சென்று விட்டனர். பிரபாகரனின் உடலை இங்கு எடுத்து வரலாமா என்று அவர்கள் யோசித்த போது பர்வதவர்த்தினி அம்மா பிடிவாதமாக மறுத்துவிட்டார். ஒற்றை பேரன் அருண்மொழியை தவிர அனைவரையும் ஒரே நாளில் இழந்து நிற்கும் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய அவர்கள் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவர் வேலை செய்த எஸ்டேட்டின் உரிமையாளர்களின் உடல்கள், பிரபாகரனின் உடல் அனைத்தும் எஸ்டேட்டின் ஒரு இடத்திலேயே புதைக்கப்பட்டன. வாழ்ந்த வரை மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு பின்னும் அவரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே வைத்து கொண்டனர் அவர்கள். வருடா வருடம் அவருடைய திதியன்று வீட்டில் சாமி கும்பிடும் வழக்கம் இருந்தது. ஆனாலும் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த எஸ்டேட்டின் முதலாளி அம்மாவோ ஆண்டு தோறும் திவசத்துக்கு இவர்களை அழைப்பதை இத்தனை ஆண்டுகளாகியும் நிறுத்தவில்லை. காலையில் வந்திருந்த போன் பர்வதவர்த்தினி அம்மாவிடம் இருந்துதான். ஒவ்வொரு வருடம் அவர் அழைக்கும் போதும் போக முடியாதவாறு ஏதோ ஒரு சூழ்நிலை தடுக்கும். ஆனால் இந்த வருடம் தன் தந்தை வாழ்ந்த மண்ணை பார்த்துவிட வேண்டும், அவர் மூச்சுக்காற்று கலந்த காற்றை சுவாசித்து விட வேண்டும் என்று மதிவதனா நினைத்தாள். இறந்த அப்பாவின் உடலை கூட அவள் பார்க்கவில்லை. உடல் பள்ளத்தில் விழுந்து மிகவும் சிதைந்திருந்ததால் அவளுடைய சித்தப்பா அவளை அழைத்து செல்ல பிடிவாதமாக மறுத்துவிட்டார். இந்த நிலையில் உன் அப்பாவை பார்த்தால் காலம் முழுவதும் உன் மனதில் அப்படியே பதிந்துவிடும். உன்னுடைய அன்பான அழகான அப்பா எப்போதும் உன் மனதில் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கட்டும் என்று கூறி அவளை இங்கேயே விட்டு மற்றவர்கள் சென்று வந்தனர். அவள் எதிர்பார்த்த இரவும் வந்தது. அனைவரும் உணவுக்காக ஒன்று கூட பாட்டி சத்தியவதி தான் பேச்சை முதலில் ஆரம்பித்தார். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஊட்டிக்காரம்மா நம்ம பிரபாகரன் நினைவு நாளுக்கு மறக்காம கூப்பிடுறாங்க. ஆனா நாம ஒரு தடவை கூட போனதில்ல. அந்த அம்மாவும் வயசானவங்க, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறாங்களோ தெரியல. ஏற்கனவே மகனையும் மருமகளையும் ஒரே நாளில் பறிகொடுத்தவங்க. அவங்க ஆசைக்காகவாவது நாம ஒரு தடவை போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் சொல்லி முடித்தார் சத்தியவதி. அமைதியாக இருந்த பெரியவர் ரத்தினசாமியும் தன் மனைவியின் கருத்தை ஆமோதிக்க ராகவன் தன் கருத்தை சொல்ல முன் வந்தார். அப்பா, உங்களுக்கு அவ்வளவு தூரம் பயணம் செய்யும் அளவிற்கு உடல் நலம் இல்லை. ஃப்ளைட்டில் போவதாக இருந்தாலும் கூட கோயம்புத்தூர் சென்று அதன் பிறகு நீங்கள் காரில் தான் செல்ல வேண்டும். அதனால் நீங்கள் அங்கு போவதற்கு வாய்ப்பில்லை. அதே போல வதனாவின் தம்பிகள் இருவரும் 10வது 12வது படிக்கின்றார்கள். முக்கியமான கட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் போக முடியாது. ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு விரைவில் பொருட்கள் சப்ளை செய்ய வேண்டும்.
அதனால் நான் கம்பெனியை பார்த்து கொள்கிறேன். ஹேமா வீட்டையும் உங்களையும் பார்த்து கொள்ளட்டும். அம்மாவும் வதனாவும் சென்று வரட்டும். அவர்கள் பாதுகாப்புக்கு நம்மிடம் வேலை செய்யும் ஒரு ஆளை அனுப்பி வைக்கலாம் என்று சொன்ன ராகவனின் கருத்து யாராலும் மறுக்க முடியாத ஒன்றாக இருந்தது. சித்தப்பா பேசியதில் மற்ற எதுவும் மனதில் நிற்கவில்லை வதனாவிற்கு. பாட்டியும் அவளும் செல்ல சம்மதம் சொன்னது மட்டுமே அவள் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. கடுமையாக வேர்த்து வழியும் போது எதிர்பாராமல் வந்த தூவானமாய் மனம் மகிழ்ந்தது. உணவு முடிந்தபோது அவர்கள் எப்போது புறப்பட போகிறார்கள் என்பதும் முடிவாகி இருந்தது. கூவைக்கு ஃப்ளைட்டில் சென்று அதன் பிறகு ஊட்டி மலையின் ஒரு பகுதியாக இருக்கும் சேரங்காடு என்ற இடத்தை காரில் சென்று அடைவது என்ற திட்டம் வகுக்கப்பட்டது. அதுவரை அமைதியாக இருந்த மதிவதனா, இதுவரை நான் தென்னிந்தியா போனதில்லை. ஃப்ளைட்டில் போனால் எதையும் பார்க்கவும் முடியாது, எதையும் தெரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால் எங்களை ட்ரெயினில் அனுப்புங்கள் என்று கேட்க, மிக நீண்ட பயணமாக இருக்குமே செல்லம் என்றார் சித்தப்பா ராகவன். பாட்டியும் பேத்தியின் கருத்துக்கு ஒத்து போகவே மதிவதனா, பாட்டி சத்தியவதி அவர்களுக்கு துணையாக ரமேஷ் என்ற ஒரு பணியாளை அனுப்புவது என்றும் அவர்கள் அங்கு சென்று சேர்ந்தவுடன் பணியாள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதனால் புனேயிலிருந்து கோயம்புத்தூருக்கு மூவருக்கும் ட்ரெயின் டிக்கெட். அதன் பிறகு அந்த அழகிய பாரம்பரிய ட்ரெயினில் ஊட்டிக்கு செல்வது, அதன் பிறகு பர்வதவர்த்தினி அம்மா வீட்டுக்கு காரில் செல்வது என்று ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊட்டி செல்வது என்று முடிவான பின் மதிவதனா தன் அறைக்கு சென்று லேப்டாப்பை எடுத்து மடியில் வைத்தாள். ஊட்டியை பற்றிய அனைத்து தகவல்களையும் அதன் பாரம்பரியத்தையும் பெருமைகளையும் அறிந்து கொண்டாள். அதன் பிறகு அவள் கேள்விப்பட்டிருந்த அளவில் பர்வதவர்த்தினி அம்மா குடும்பத்தினருக்கு கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல் தேயிலை தோட்டங்களும் காஃபி தோட்டங்களும் மிளகு தோட்டங்களும் இருப்பது அவளுக்கு தெரியும். அதனால் தன் வீட்டின் கௌரவம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதே நேரம் அவர்களுடைய கௌரவத்திற்கு எந்த குறைவும் வரக்கூடாது. நாகரிகம் என்பது மனிதனின் நடவடிக்கைகளிலும் பேச்சிலும் சமுதாயத்தில் பழகும் முறைகளிலும் தான் வெளிப்பட வேண்டும் என்று நினைப்பாள் மதிவதனா. அவளுடைய உடைகள் எப்போதும் பாரம்பரியத்தை ஒட்டியே இருக்கும். இதையெல்லாம் யோசித்தவள் பாட்டியிடம் கலந்தாலோசித்து அதற்கு ஏற்றவாறு உடைகளை எடுத்து வைத்தாள். மேலும் அவர்கள் ஊரில் பல கொண்டாட்டங்கள் நிகழும் நேரம் இது. அவற்றில் கலந்து கொள்ள அழைத்தால் அதற்கேற்ற உடைகள் என்னிடம் இல்லை என்று கையை பிசையக்கூடாது என்ற எண்ணத்தில் தனக்கும் பாட்டிக்கும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து எடுத்து வைத்தாள். அவர்கள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. சித்தப்பா ராகவனே மூவரையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரயில் ஏற்றிவிட்டு தான் கிளம்பினார். ஒரு நாள் முழுவதும் பாட்டி மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் சுற்றுப்புறத்தை ரசிப்பதும் தன் பேத்தியுடன் பேசுவதிலும் செலவழித்தார். முதுமை காரணமாக அடுத்த நாள் அவரால் சுறுசுறுப்பாக இருக்க முடியவில்லை. மதிவதனாவின் கண்கள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் அவளுடைய அப்பா அவர் வாழ்வில் பெரும்பாலான நாட்களை கழித்த அந்த இடம் பர்வதவர்த்தினி அம்மா என்று ஒவ்வொன்றாக நினைவேடுகளில் இருந்து புரட்டி வெளியே எடுத்தது. அவளுடைய அப்பா ஒவ்வொரு முறை அவளை பார்க்க வரும்போதும் அவளிடம் அதிகமாக பேசியது ஊட்டி மலையின் அழகை பற்றியே இருக்கும். அவருக்கு அது பூலோக சொர்க்கமாக இருந்தது என்பது அவரது பேச்சிலிருந்து நன்றாக விளங்கும். கடைசியாக அந்த அம்மாவின் பேரன் அருண்மொழி என்று எண்ணியவளின் எண்ண ஓட்டம் அத்தோடு தடைப்பட்டது. அவனை பற்றி அப்பா சொன்னது மட்டும் மனதில் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அவளுடைய தந்தை அவளை எப்போதும் பாப்பா என்றுதான் அழைப்பார். அவர் கடைசி முறையாக வந்தபோது சொன்னது இதைத்தான். பாப்பா, என்னுடைய முதலாளியின் மகன் அருண்மொழி ஊட்டியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். எவ்வளவு நன்றாக படிப்பார் தெரியுமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தின் வாரிசு அவர். நான் இதுவரை இளவரசனை எல்லாம் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு மட்டுமல்ல, எஸ்டேட்டில் இருக்கும் அனைவருக்கும் அருண்மொழி தம்பிதான் இளவரசர். அவரை ஒரு முறை பார்த்த யாரும் எக்காலத்திலும் மறக்க மாட்டார்கள் என்று வர்ணித்து கொண்டே போனார். கேட்டுக்கொண்டிருந்த மதிவதனாவிற்கு சலிப்பாக இருந்தது. ஆமாம், பெரிய இளவரசன். அவனுக்கு மட்டும் தலையில் என்ன கொம்பா முளைத்திருக்கப் போகிறது என்று அப்போது அசட்டையாக தோன்றினாலும் இப்போது அவை அனைத்தும் நினைவில் வர அவனையும் அறியாமல் சிரித்து விட்டாள். படுத்து கொண்டிருந்த பாட்டி சத்தியவதி, வதனா,
அதற்குள் நீயாகவே சிரித்துக் கொள்ளும் நிலைக்கு ஆளாகிவிட்டாயா? அப்படியானால் இனிவரும் நாட்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ என்று சீண்ட, போங்க பாட்டி என்று செந்தூரமாய் சிவந்து போனாள் வதனா. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி ட்ரெயினுக்குள் சென்றபோது ஏதோ பார்க்கில் பிள்ளைகள் விளையாடும் ட்ரெயின் போல இருந்தது. இதுவரை இப்படி ஒரு ட்ரெயினை அவள் பார்த்ததே இல்லை. சற்று ஓய்வெடுத்து இருந்த பாட்டியும் இப்போது சுற்றுப்புறத்தை ரசிக்கும் மனநிலைக்கு வந்திருந்தார். ஊட்டி ட்ரெயின் ஏதோ மாப்பிள்ளை ஊர்வலத்தில் கார்ப் ஊர்வது போல ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. அங்கங்கே சிலர் சலித்து கொண்டாலும் தன்னை போலவே நிறைய பேருக்கு இது வாழ்க்கையின் மறக்க முடியாத தருணமாக இருக்கும் என்று நினைத்தாள் மதிவதனா. சில வருடங்களுக்கு முன்பு ராகவன் குடும்பமும் மதிவதனாவும் புனேயிலிருந்து 67 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லோனாவாலாவிற்கு சென்று வந்தனர். சிவாஜி மகாராஜாவின் கோட்டையான லோகாகட் இருப்பதாலேயே அந்த மலை மிகவும் அழகாக இருப்பதாக எண்ணினாள். ஆனால் ஊட்டியோ முழுவதுமாக மாறுபட்டு இருந்தது. வானை தொடும் மரங்கள், சிறியதும் பெரியதுமாய் இதுவரை பார்த்திராத மலர்கள், பறந்து விரிந்த புல்வெளிகள், கீழே விழுந்து விடுமோ என்ற அச்சம் தரும்படி சரிவுகளில் அமைந்திருக்கும் வீடுகள். மதிவதனா மிகவும் தைரியசாலிதான் என்றாலும் ஊசி முனையில் நிற்பது போல மலை உச்சிகளில் நிற்கும் கட்டடங்களை பார்த்தபோது மூச்சு நின்று வந்தது. உதகமண்டலம் தங்களை வரவேற்கிறது என்ற வரவேற்பு பலகையை பார்த்த பின்புதான் பாட்டிக்கு உயிரே வந்தது போல இருந்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு யாராவது டிரைவரை அனுப்பியிருப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த பாட்டியும் பேத்தியும் ஏமாந்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் ட்ரெயினை விட்டு காலை கீழே வைத்தவுடன் அவர்கள் எதிரில் நின்றவரை பார்த்து இருவருக்கும் இன்ப அதிர்ச்சி. பார்த்த அடுத்த நொடியே கை கூப்பி வணங்க தோன்றும் வனப்புடன் பர்வதவர்த்தினி அம்மா நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தால் 75 வயது பெண்மணியாக தெரியவில்லை. முன்பின் தெரியாதவர்கள் அவருக்கு 50 தான் இருக்கும் என்று அடித்து சத்தியம் செய்து விடுவார்கள். அவரே முன்வந்து பாட்டியின் கைகளை பிடித்து, நீங்கள் இங்கு வந்தது என் வாழ்நாளில் மிகப்பெரிய மகிழ்ச்சி சொன்னவர் மதிவதனாவின் பக்கம் திரும்பினார். சில வினாடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவர், வதனா, உன் அப்பா உன் அம்மாவை இழந்த பிறகு உலகத்தின் எதன் மீதும் பற்று கொள்ளவில்லை. என் மனைவியை விட ஒரு பேரழகி இனி பிறக்கப் போவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இன்று அவர் உயிரோடு இருந்து உன்னை பார்த்திருந்தால் அந்த வார்த்தையை தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்டிருப்பார் என்று சொல்ல, மதிவதனாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தாலும் மனம் தந்தையின் நினைவால் கனத்தது. மிகப்பெரிய கார் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருப்பார்களோ? ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்ட 20 நிமிடத்திலேயே அவருடைய கை வெளியே இருக்கும் தோட்டங்களை காட்டிக்கொண்டே வந்தது. ஓரளவு சமவெளியாக இருந்த இடத்தில் இருந்த தேயிலை தோட்டம் யூனிஃபார்ம் போட்ட பள்ளி குழந்தைகளைப் போல அழகாய் ஒரே அளவாய் இருந்தன. பெயர்தான் தேயிலை செடி, உண்மையில் அது ஒரு போன்சாய் மரம் போலத்தான். நூற்றுக்கணக்கான பேர் அந்த தோட்டங்களில் வேலை செய்து கொண்டிருந்தனர். அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக்கொண்டு இருந்தனர். ஆனால் அவர்கள் கைகள் பட்டாம்பூச்சிகளாய் பறந்து கொண்டிருந்தன. கார் சென்று கொண்டிருந்தது. தேயிலை தோட்டத்துக்கு பிறகு காய்கறி தோட்டங்கள், ஓரங்களில் பல வண்ண மலர்கள். இதுதான் முதன்முறை மதிவதனா இத்தனை வண்ண மலர்களை நேரில் பார்ப்பது. இடையிடையே குறுக்கிட்ட நீரோடைகள், வானில் இருந்து வழிவது போன்ற அருவிகள். பிரமித்து போனால் மதிவதனா. 1 மணி நேர பயணத்துக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்தனர். பர்வதவர்த்தினி அம்மா நம் வீடு என்று சொன்னாலும் அதை வீடு என்று யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. முழுவதுமாக 2 ஏக்கருக்கு மேல் சமதளப்படுத்தி கட்டப்பட்டிருந்த அரண்மனை அது. மெயின்கேட்டில் இருந்து வீட்டுக்குள் வரவே பல நிமிடங்கள் ஆயிற்று. கார் பாதையின் இருபுறமும் ரோஜாக்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. இதை பார்க்கும் முன்பு ரோஜாக்களில் இத்தனை வகைகள் இருக்கின்றது என்று சொன்னால் யாரும் நம்பவே மாட்டார்கள். காரில் இருந்து இறங்கி வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் முன்னே 2 பெண்கள் வந்து பாட்டிக்கும் மதிவதனாவுக்கும் ஆரத்தி எடுத்தனர். மதிவதனாவுக்கு சற்று கூச்சமாக இருந்தாலும் பாரம்பரியத்தின் பதிவுகள் நிலைத்திருப்பதை கண்டு உள்ளம் மகிழ்ந்தாள். அடுத்து அவர் சொன்ன வலது காலை எடுத்து வைத்து வா வதனா என்ற வார்த்தையை கேட்டு வதனா மட்டுமல்ல பாட்டியும் திகைத்து போனார். போனில் தங்களை இங்கே அழைத்த போது இந்த முறை நீ அவசியம் வரவேண்டும் என்று அவர் 2 முறை சொன்னபோது அவருக்கு தன்னை பார்க்க நிறைய ஆசை இருக்கிறது என்பது
மதிவதனாவுக்கு புரிந்து போனது. ஒருவேளை இந்த அழைப்பு திருமணத்திற்காகவா? அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பர்வதவர்த்தினி அம்மா இவ்வளவு மெனக்கெடுகிறாரோ? எண்ணங்கள் மனதுக்குள் குளிராய் இறங்கின. காரில் இருந்து எடுத்த இவர்களுடைய பொருட்களை 2-3 பேர் எடுத்து வர இவர்கள் நடக்க ஆரம்பித்தனர். இருபுறமும் அழகிய பித்தளை பூத்தொட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த செடிகளின் மேல் பல வண்ண பட்டுப்பூச்சிகள் அசையாமல் உட்கார்ந்திருந்தன. அதை பார்த்த பாட்டி சத்தியவதி வியந்து கேட்க, வேலைக்கார பெண் ஒருத்தி அந்த பூத்தொட்டியை அப்படியே பாட்டியிடம் எடுத்து வந்தாள். அந்த வண்ணத்து பூச்சிகளுக்குத்தான் எத்தனை தைரியம்! துளி கூட அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருக்கின்றனவே என்று நினைத்தார் பாட்டி. அவற்றை மென்மையாக அவர் தொட்டபோது கூட அவைகள் அசையாமல் அங்கே இருக்க, அப்போதுதான் தெரிந்தது அவைகள் அனைத்தும் மலர்கள் என்று. கடவுளின் படைப்பில் நாம் இதுவரை அறிந்து கொண்டது ஒரு துளி கூட இல்லை வதனா என்று பேத்தியை பார்த்து சொல்ல அவளும் பிரமிப்புடன் அதை ஆமோதித்தாள். சுற்றி இருந்த குளிருக்கு வெந்நீர் குளியல் இதமாக இருந்தது. பாட்டி சத்தியவதிக்கு உடனடியாக தேவைப்பட்டது ஓய்வுதான். மதிய உணவுக்கு பின் அவர் உறங்கிவிட பர்வதவர்த்தினி அம்மா மதிவதனாவிடம் வந்தார். மரியாதைக்காக எழுந்து நின்றவளின் கையை பிடித்து அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்தவர் தானும் உட்கார்ந்தார். பின் மெதுவாக தங்கள் குடும்பம், பாரம்பரியம், தங்களிடம் வேலை செய்பவர்கள் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வந்தவர் மகனை பற்றியும் இவளுடைய அப்பாவை பற்றி பேசும்போதும் மிகவும் உடைந்து போனார். அவரின் கையை மென்மையாக பற்றிய வதனா வருத்தப்படாதீர்கள் என்று சொல்ல, அருண்மொழியைப் போல நீயும் என்னை பாட்டி என்றே கூப்பிடலாம், நான் உனக்கும் பாட்டிதான் என்றவர் தன்னை மெல்ல தேற்றிக் கொண்டார். வெறுமனே வாங்க போங்க என்று கூப்பிடுவதை விட ஒரு உறவை சொல்லி கூப்பிடுவது ஆறுதலான விஷயம். இப்போது அவரே பாட்டி என்று அழைக்கச் சொல்லவும் மதிவதனாவுக்கும் பேசுவது சற்று எளிதாக இருந்தது. இவளுடைய தந்தையை அடுத்து எஸ்டேட்டின் பொறுப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பது ராஜகோபால் என்ற 50 வயது மனிதர்தான். அருண்மொழிக்கு ராஜகோபாலை பிடிப்பதில்லை. அவருக்கு பதிலாக ஒரு இளைஞனை அந்த இடத்தில் பணியமர்த்தினால் நன்றாக இருக்கும் என்பது அவனுடைய எண்ணம். ஆனால் நிர்வாக விஷயங்களில் பாட்டியின் விருப்பத்துக்கு மாறாக எதுவும் செய்வதில்லை. ஒரு பெண்ணை கூப்பிட்டு ராஜகோபாலை அழைத்து வா என்று சொன்னவர் மதிவதனாவிற்கு அவரை அறிமுகம் செய்து வைத்தார். என்ன காரணமோ தெரியவில்லை, அவரை பார்த்தவுடன் மதிவதனாவிற்கு பிடித்து போனது. அவரது கண்களிலும் அதே உணர்வு இருப்பதை அவள் படித்தாள். நமது தொழிலையும் எஸ்டேட்டையும் பற்றி ஏதாவது தெரிய வேண்டுமென்றால் இவரிடம் கேள் என்று சொன்னவர் சமீபமாகத்தான் நம்முடைய வியாபாரம் அனைத்தையும் அருண்மொழி கவனிக்க ஆரம்பித்திருக்கிறான். என் மகனும் உன் அப்பாவும் இருந்தவரை மிக நன்றாக போய்கொண்டிருந்த நம்முடைய வியாபாரம் இப்போது சற்று இரக்கமாகத்தான் இருக்கிறது. நிறைய கடன் வேறு, நிர்வகிப்பதில் பெரும் சவால்கள் இருக்கின்றன என்று சொல்லிக் கொண்டிருந்தார். தங்களுடைய தற்போதைய பொருளாதார நிலை பர்வதவர்த்தினி அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அந்த திரண்ட சொத்துக்களுக்கு 3 பேர்தான் வாரிசு. அதனால் தனக்கு சம்பந்தம் பேசுவதன் மூலம் தன் பங்காக வரப்போகும் மிக பெரும் பணத்தை வைத்து இந்த கடன்களை அடைக்க நினைக்கிறாரோ என்ற எண்ணம் ஒரு கணம் அவள் மனதில் வந்தது. இவர் பேசுவதை பார்த்தால் அப்படி ஒரு நோக்கம் இருப்பது போல தெரியவில்லை. இத்தனை வருடங்களாக இவ்வளவையும் திறம்பட நிர்வகித்தவருக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இவை அனைத்தையும் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற முடிவுக்கு வந்தாள் மதிவதனா. இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று வெளியில் வேலையாட்களின் சலசலப்பு சப்தம் கேட்டது. அமைதியாக பேசிக்கொண்டிருந்த பர்வதவர்த்தினி அவசரமாக எழுந்தார். தொடரும். மலைக்காற்று என் உயிரானதே இதன் தொடர்ச்சியான 2ஆம் பாகத்தை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.